நம்மோடு பிறர் அனுசரித்து செல்லாமைக்கு காரணம் நம்மை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். பிறர் நம்மை பற்றி தவறாக எடுத்து கூறியிருக்கலாம். நாம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதாக நினைத்திருக்கலாம். அல்லது அவருக்கு இடையூறாக இருப்பதாக நினைக்கலாம். அவர் மீது குறை கூறாமல் விஷயத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் வாய்ப்புக்காக காத்திருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் விலகிச் செல்லுங்கள். சிலர் பழைய குப்பைகளை பிடித்தபடி வாழ்வார்கள். அவர்களுக்கு அனுசரித்து போக வேண்டிய அவசியத்தை கற்பியுங்கள். எதிலும் உள்ள நன்மைகளை சொல்லி புரிய வையுங்கள். உதாரணமாக ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல் அல்லது வயிற்று வலி. சாஸ்திரம் படித்த மகனை மருந்து கடைக்கு அப்பா அனுப்பி வைத்தார். பையன் போன வேகத்தில் திரும்பி வந்து விட்டான். என்ன ஆயிற்று என்று கேட்டார் அப்பா. எதிரே கழுதை வந்தது. இது கெட்ட சகுனம் என்பதால் திரும்பிவிட்டேன் என்றான் மகன். மருந்து வாங்குவதற்கு சகுனம் பார்த்தால் அம்மாவின் நிலை என்ன ஆகும் என யோசித்து பாருங்கள். கழுதைக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். அதை புறக்கணிப்பது அதில் உள்ள கடவுளை புறக்கணிப்பதாகும் என்று சொல்லித்தர வேண்டும். அனுசரிப்பதன் நோக்கம் எங்கும் அமைதி, எதிலும் அமைதி. மகிழ்ச்சியின் சுவையை அனுபவிக்க அனுசரிப்பது அவசியம். அனுசரிக்காமை என்பது முட்டாள்தனம். உலகில் உள்ள எல்லா துன்பங்களுக்கும் இதுவே காரணம். உலகத்தில் உங்களுக்கு எது தெரியாவிடினும் பரவாயில்லை, அனுசரிக்க தெரிந்தால் போதும், தோல்வியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். உலகம் உங்கள் கையில் வர வேண்டுமானால் நீங்கள் அனுசரிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதை மெதுவாக பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். இதை முதலில் குடும்பத்திலிருந்து துவங்கி நடைமுறைப்படுத்துங்கள். ஓம் சாய்ராம்.